இன்னைக்கு வந்து ஒரு குட்டி மாடி தோட்ட அறுவடை தான். நான் வந்து இதெல்லாம் அறுவடை பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அறுவடை பண்ணுறதுக்கெலாம் போகல. மாடிக்கு போய் பார்த்தா பக்கத்துலலாம் குரங்கு நின்றுட்டு இருந்துச்சு. சரி 2 தக்காளி பழுத்து இருந்துச்சு. அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளைஞ்சிருந்துச்சு. பனி நிறைய பெய்தா, அதனால் வந்து நல்லா வரமாட்டேங்குது எல்லாமே. நல்லா வெயிலும் அடிக்கணும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி, அப்போ தான் எல்லாம் நல்லா வரும். பனியே பெஞ்சிட்டு இருந்தனால கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், எல்லாத்தோடைய வளர்ச்சியுமே. சரி இருக்கட்டும், நம்ம 2 நாள் கழித்து கூட இதை பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் விட்டு வச்சுருந்தேன். குரங்க பார்த்ததும், ஏன்னா ஏற்கனவே ஒரு நாள் வந்து குரங்கு எல்லாத்தையும் படித்து பீராஞ்சி மாடி ஃபுல்லாக இறச்சி விட்டுட்டு போயிடுச்சு. சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பிச்சு பிச்சு போட்டு போயிருதா. அதனால் இன்றைக்கி நம்ம பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 துணியை தான் காய போட்டு திரும்பி பார்க்குறேன், ஒரு தக்காளி ஒரு குரங்கு படிச்சிச்சு. சரி மீதி இருக்கிறத நம்ம பறிச்சிடலான்ட்டு, அது குரங்கு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஓசில் தண்ணியை வச்சு அதுக்கு மேலே அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குரங்கு போயிடும். சரி அப்படி அடிச்சு விட்டுட்டு இன்னொரு தக்காளியை பறித்து வச்சுட்டு அடுத்து வெண்டைக்காவை பறிக்க போகலான்னு பார்க்குறேன். அடுத்து குரங்கு வந்து பறித்து வச்சுருந்த தக்காளியும் தூக்கிட்டு போயிட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் அதை தண்ணி வச்சு விரட்டி விட்டுட்டு மீதி பறித்தது இவ்வளோ தான். கொஞ்சமாக அவரைக்காய், ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல அவரைக்காய். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு செடியில். நான் வெண்டைக்காவெல்லாம் டெய்லி பறிச்சிடுறேன், அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 பீட்ரூட் குட்டி குட்டியாக தான் வந்திருக்குது. அதுக்கப்புறமா முள்ளங்கியும் குட்டியாக தான் வந்திருக்குது. இவ்வளோ தான் இருந்துச்சு செடியில். பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் இருக்குது, தக்காளிலாம் நிறைய இருக்குது, காயாக இருக்குது. நாளைக்கெலாம் வந்து அதை எதனா பிச்சு கிச்சு விட்டு போயிருதோ என்னமோ தெரியல. ஆனாலும் கொஞ்சமே ஆனாலும் நம்ம வீட்டு செடியில் பறிச்சுட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற ஆனந்தமே தனி தான். இந்த அவரைக்காவையும் இந்த முள்ளங்கியையும் போட்டு கூட ஒரு சாம்பார் வச்சுருவோம். நான் குட்டியாக எங்கள் வீட்டுக்கு போதும், அந்த அளவுக்கு இருக்கும். இதுவே ஒரு 10 வெண்டைக்காய் சேர்ந்தா எங்கள் பசங்களுக்கு ஒரு நாளைக்கு பொரியலுக்கு எது இல்லைன்னா ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்புனா தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க. இந்த பீட்ரூட்டே அதே மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். அதனால் வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் கிடைக்கிறது நமக்கு ஹாப்பி தான். உங்கள் வீட்டிலலாம் மாடி தோட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி முக்கியமாக இந்த குரங்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.